ஹாய் ஹலோ கைஸ், வெல்கமிங் பேக் டு ஆல் இன் ஒன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத கேட்டிங்கன்னா, டக்காஷி கேம். ஸோ இது வந்து ஒரு நிஞ்சா கேம் தான். இந்த நிஞ்சா கேமோடைய கான்செப்ட் என்னென்னா, நம்ம வந்துட்டு ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக போவோம். அந்த பொருளை எடுக்காமல் நிறையா பேர் வந்துட்டு நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அந்த அட்டாக்லாம் மீறி நம்ம வந்துட்டு அந்த பொருளை எடுத்தோமா இல்லையான்றது தான் இந்த கேமோடைய கான்செப்ட் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது வந்து எந்த பொருள்ன்றது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேமோடைய கான்செப்ட் வந்து நான் சொன்னபடி இருக்கலாம். ஸோ வந்துட்டு அந்த கேமோடைய கான்செப்ட் நான் சொன்னபடி தானே, அப்படி இல்லைன்னா வந்துட்டு வேறு ஏதாச்சும் கான்செப்டான்றதை நம்ம வந்து கேம் ப்ளே விளையாடி தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க கைஸ், கேம் ப்ளேக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன போட்டிருக்க? ஓகே டிஃபிகல்ட் மோடு வந்துட்டு ஈஸி வேணுமா அப்படின்னா பேலன்ஸ்டு வேணுமா அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் வந்துட்டு இந்த கேம் வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே விளையாடுறதுனால நான் வந்து ஈஸியாக கொடுத்துக்கிறேன். ஸோ என்னென்ன நடக்குது, என்ன பிளாக் ஸ்க்ரீன், ஐயோ என்னங்க இவ்வளோ பெரிய கோடாரி, ஐயோ இதில் யாரை நம்மளுடைய எதிரின்னே தெரிலையே. ஐயோ என்ன இவ்வளோ பெரிய கோடாரி என்ன? ஓகே அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கார்ல, இவர் தான் வந்துட்டு நம்பர்னு நினைக்கிறேன். அப்புறமா கையில் ஒரு பெரிய கோடாரி வச்சுருக்கான்ல, அவன் தான் நம்மளுடைய எதிரின்னு நினைக்கிறேன் கைஸ். தெரில, மேபி அதான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து கான்வர்சேஷன் தான் போயிட்டுருக்கு. எனக்கு வந்துட்டு இதை படிக்கிறதுக்கு டைம் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு வீடியோவை பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க கைஸ். ஸோ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது ஓகே, நான் சொன்னபடி வந்துட்டு இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க தான் வந்துட்டு நம்ம அந்த பெரிய கோடாரி வச்சுருக்கவங்க தான் நம்மளுடைய எதிரி. ஸோ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது இந்த கேமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளுடைய எதிரியும் நம்மளை அட்டாக் பண்ணி ஆரம்பிச்சிட்டான். பாருங்களேன், அவனுக்கு மட்டும் வந்துட்டு எவ்வளோ பெரிய கோடாரி, எவ்வளோ சக்தி, நம்மளை விட பயங்கர பெருசாக வளர்ந்துருக்கான், குண்டாகவும் வேறு இருக்கான். நம்ம நார்மல் சைஸில் இருக்கோம், ஒல்லியாக இருக்கும். அதுவும் வெப்பன் வெறும் ஒரு கத்தி தான். நம்ம வந்து இன்னும் அப்கிரேட் கூட ஆகலை, லெவல் அப் கூட இல்லை. ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே ஈஸி டிஃபிகல்ட் மோட் வந்து ஈஸியில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்க எதிரியை பாருங்கள் கைஸ். ஸ்டார்டிங்கே ரொம்ப அமோகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். சரி ஓகே, அட்டாக் பண்ணுவோம். என்ன கீழே ஏதோ ரெட் கலராக வருது கைஸ். ஏதோ ரெட் கலராக வரும்போது கீழே இருந்து ஏதோ ஒன்று வருது, நம்மளை வந்து அட்டாக் பண்ணுது. அப்போ வந்துட்டு நம்மளுடைய ஹெல்த் வந்து பயங்கரமாக குறையுது. என்ன சொல்கிறாங்க அவங்களும் அதாங்க சொல்கிறாங்க. கீழே வந்துட்டு அந்த இது மாதிரி வரும், முள் மாதிரி வரும். அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து தரையிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகும். அதனால் நீங்கள் வந்துட்டு ஜம்ப் பட்டன் கொடுத்து ஜம்ப் ஆயிருங்க, அதுலேருந்து எஸ்கேப் ஆயிருங்கன்றாங்க. பாருங்களேன், அவன் நம்மளால் அட்டாக்கே பண்ண முடியல. கீழே இருக்கிறது வந்துட்டு அவனுடைய ஹெல்த்து பாரு. மேலே அந்த லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்குல்ல, அது வந்து நம்மளுடைய ஹெல்த்து கோடு. பாருங்கள் அதுக்குள்ளே நம்மளுடைய ஹெல்த்து கோடு எவ்வளோ வந்துச்சு. அவன் வந்து ஃபுல்லாக இருக்குது, நம்மளது ரொம்ப கம்மியாக இருக்குது. அவன் வந்து ஃபுல்லாக இருக்குது. போச்சு, கதையை முடிச்சிட்டான். அவனை அடிக்கவே விடாமல் நம்ம கதையை முடிச்சிட்டான். என்ன சீன் இது? ஓகே, அவன் நம்மளை அடிச்சிட்டதுனால நம்ம அனாமத்தாக படுத்துட்டோம். பாருங்கள், சிரிச்சுக்கிட்டே போகிறான். நான் ஒன்று ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போகிறான். நம்ம ரோட்டில் அனாமத்தாக படுத்துட்டோம். ஸோ சேட். என்ன மறுபடியும் சீன் காமிக்கிறாங்க? என்ன சீனாக இருக்கும் மறுபடியும்? அது ஒருவேளை எந்திரிச்சு நிற்க போகிறாரா சினிமாவில் காமிச்ச மாதிரி? என்னது எதுவும் ஒரு ஒலி மாதிரி வருது. ஃபஸ்ட்டு சுற்றி ஏதோ ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி இருந்துச்சு, அப்புறமா அதுலேருந்து ஒரு ஒலி மாதிரி வருது. ஓகே, நம்மக்கிட்ட தான் வருது. நம்ம உடம்புக்குள்ளே தான் போகுது. இவன் ஹீல் ஆகும்னு நினைக்கிறேன் கைஸ். பாருங்கள் கைஸ், அந்த லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் பாருங்கள், ஹார்ட் மாதிரி போட்டு அதில் 3 போட்டிருக்காங்க. என்னது, யார் டெட்டா? இல்லை, எனக்கு புரியல. அப்போ அந்த ஒலி வந்தது, அந்த ஹார்ட்டுக்குள்ளே 3 சிம்பிள் போட்டிருந்ததுலாம். நான் என்னமோ வந்துட்டு நினச்சது வந்துட்டு இந்த ஒலி வந்துட்டு ஹீல் பண்ணி விடுது, நம்மளை வந்துட்டு மறுபடியும் வந்து ஹீல் பண்ணி நம்மளுக்கு ஹெல்த் கொடுத்து விடுது அப்படின்னு சொல்லி நினச்சா, என்ன கைஸ் இது ஒன்றுமே புரியல. கடைசியில் வந்துட்டு சினிமாவுக்கு எண்டு கார்டு போட்டு அந்த பேர்லாம் போடுற மாதிரி போட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த எலி ஒலிக்கு பதில் எலின்ட்ட, சாரி கைஸ், அந்த ஒலி எதுக்கு தான் வந்துச்சுன்னு தெரில. எதுக்கு வந்திருக்கோம்?
ஹெல்த்தை வந்துட்டு மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கறதுக்கு இல்லைன்னா அப்போ அந்த ஒலி எதுக்கு? இப்போ வரைக்கும் எனக்கு தெரில கைஸ், எதுக்கு அந்த ஒலின்ட்டு, எதுக்காக இருக்கும் அந்த ஒலி? சரி ஓகே, சீக்கிரம் கேம் ப்ளே போடுங்கடா. ஒரு வேளை இதுதான் லாஸ்ட்டுன்னு முடிச்சிட போகிறாங்களோ? ஐயோ தெரியல, ஒரு வேளை இதுதான்ப்பா லாஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாங்களோ? அப்பாடா, நான் கூட இதுதான் லாஸ்ட் அப்படின்னு முடிச்சிடுவாங்களோன்னு நினச்சேன். ஆனால் முடிச்சாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டார்டிங் லெவலில் தானே இருக்கோம். ஸோ வந்து நம்ம கண்டினியூ கொடுத்து மறுபடியும் உள்ளே போகலாம். மறுபடியும் அதே பிளாக் ஸ்க்ரீன், அதே மாதிரி கட் சீனு, அதே சீனு பாருங்களேன். பாரபட்சமே இல்லாமல் வந்துட்டு அடிக்கிறான். அதே அட்டாக் கொஞ்சம் கூட மாறல. ஓகே, அதே கான்வர்சேஷன் தான் போகுது. எதுவும் புதுசாக கான்வர்சேஷன்லாம் இல்லை. ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்கள் ஃபஸ்ட்டே எப்படி அடிக்கிறான்ட்டு. அவன் அடிக்கிற அடியே தனி விதமாக இருக்குது. ஐயோ அந்த ரெட் கலர் பட்டன் இருந்துச்சு. போடு 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 போடு, அட்டாக் பண்ண. ஐயோ எங்கள் ஹெல்த்தை பாருங்களேன், நம்மளுடைய ஹெல்த்தை பாருங்கள் எவ்வளோ குறையுதுன்ட்டு. அவன் அந்த மாதிரி பண்ணும்போது கீழே இருந்து அந்த பூமியிலேருந்து என்னமோ வரும்போது நம்மளுடைய ஹெல்த் எவ்வளோ குறையுதுன்றதை பாருங்கள். ஐயோ இப்படியெல்லாம் குறைஞ்சா நம்ம எப்போ தான் ஜெயிக்கிறதுனே தெரிலையே. ஐயோ மறுபடியும் ஹெல்த்து குறைச்சிச்சு கைஸ். ஐயோ ஆக்சுவலி இந்த ஜம்ப் பட்டன் கொடுத்து நான் ஜம்ப் பண்ணுற பார்க்குறேன். ஆனால் இந்த ஜம்ப் பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ். நானும் இந்த ஜம்ப் பட்டன் கொடுத்தா வந்து கீழே அந்த பூமியிலேருந்து அந்த ஸ்டோன்ஸை வர வைக்கிறதுக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகிடலான்னா இந்த ஜம்ப் பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது நம்மளை போட்டுட்டான். மறுபடியும் அதே மாதிரி அனாமத்தாக படுத்துட்டோம். மறுபடியும் அதே மாதிரி நான் தான் ஜெயிச்ச பற்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். மறுபடியும் பிளாக் ஆகிடுச்சு ஸ்க்ரீனு. அடடா என்ன பேசுது? மறுபடியும் அதே மாதிரி இருக்குது. இந்த வாட்டி என்ன வரப்போகுது? போன வாட்டி ஒலி வந்துச்சு, இந்த வாட்டி என்ன வரப்போகுது? இந்த வாட்டியும் அதே ஒலி வருது. இந்த வாட்டியாச்சு நம்மளுக்கு ரீஸ்டோர் ஹெல்த்து கொடுத்து விடுமா? அப்படி இல்லைன்னா போன வாட்டி வந்த மாதிரி வந்துடுமா? ஃபைட்டே போன வாட்டி அந்த மாதிரி தான் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி அந்த மாதிரி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது பாருங்கள், லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் பாருங்கள் கைஸ், 3 இருக்கா, ஹார்ட்டில் போட்டு 3 இருக்கா. ஆனால் எதுக்குன்னு தான் தெரில. இருங்க, அக்செப்ட் டெத்துன்னு இருக்குது, ரிசீவ் லைஃப்னு இருக்குது. ரிசீவ் லைஃப் நான் இப்போ கொடுத்தேன். ரிசீவ் லைஃப் கொடுத்தா வந்துட்டு அந்த 3 இது பாருங்கள் லெஃப்ட் சைடில் அந்த டாப் கார்னரில் வந்துட்டு நம்மளுடைய ஹெல்த்துக்கு பக்கத்தில் வந்துட்டு ஹார்ட் போட்டு அதுக்குள்ளே 3 இருந்துச்சா. நான் ரிசீவ் 1 லைஃப் அப்படின்னு கொடுத்த உடனே அந்த 3 வந்துட்டு 2ஆக மாறிடுச்சு. ஒரு லைஃப் நம்மளுக்கு இப்போ வந்துச்சு. இப்போ அந்த ஒரு லைஃப் வச்சு தான் பேசிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த நம்ம வந்து அந்த ரிசீவ் 1 லைஃப் கொடுத்த உடனே நம்ம வந்துட்டு அந்த ஒலிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறோம். எனக்கு வந்து இந்த மாதிரி லைஃப் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இது ஒரு கேம் வந்துட்டு ஐ மீன் இந்த டோருக்கு பதில் கேமுன்ட்டேன். டோர் ஓப்பனில் இருக்குது. போடு போடு போடு. யார்ரா இவன்? ஐயோ ஆக்சுவலி இவெல்லாம் பெரிய ஆள் கிடையாது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்தான் பார்த்தீங்களா, உயரமாக குண்டாக வந்தால அவன் தான் வந்துட்டு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். மற்றபடி இவங்களுக்கு நடுவிலலாம் நம்ம வந்துட்டு பெரிய ஆள் தான். இவங்களெல்லாம் நம்ம வந்து அசால்ட்டாக போட்டு தள்ளிடலாம். என்ன ஆக்சுவலி வந்துட்டு எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? உள்ளே என்ன இருக்கும்? உள்ளே வேறு யாராச்சும் இருப்பாங்களா? ஆமாம், அங்கே ஒருத்தர் இருக்கிறான். போய் அட்டாக் பண்ணு. போடு. என்ன போட்டுருவேன் நீங்கள்? போ அட்டாக் பண்ணு. கைஸ் நீங்கள் நோட் பண்ணிங்களா, நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களையே போட இல்லை அந்த ஏதோ ஒரு மாதிரி ப்ளூ கலர்லேயும் கோல்டு கலர்லேயும் வருது. அங்கே என்ன இருக்குது? ஒரு நாள் நம்ம தேடி வந்த பொருள் அதானா? என்னமோ பண்ணுறான், என்னமோ வருது. என்ன சேவ், செக் பாயிண்ட்டு, ரீஸ்டோர் ஹெல்த்து, லெவல் அப்கிரேடு, ஃபாஸ்ட் ட்ராவலு, க்ளோஸ். நம்ம லெவல் அப்கிரேட் கொடுப்போம். லெவல் அப்பு அப்படின்னு இருக்குது. புரிஞ்சிச்சு காய்ஸ். இப்போ வந்துட்டு இந்த லெவல் அப்பில் வந்துட்டு கேட்டிருந்தாங்களே ஒரு 300 கிட்ட வந்துட்டு அந்த ப்ளூ கலர் இது கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ளூ கலரை வந்து நம்ம டைமண்டும் கோல்டு கலரை வந்துட்டு கோல்டு காயின் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைமண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட அந்த குறிப்பிட்ட டைமண்ட்ஸ் இல்லாத காரணத்தினால நம்மளால் இந்த கேரக்டர் வந்து அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு அவங்க கேட்டிருந்த லெவலுக்கு வந்த உடனே வந்துட்டு அப்கிரேட் பண்ண முடியுதான்றதை பார்ப்போம். இங்கே 2 பேரா? போடு போடு
சூப்பர். ஆக்சுவலி காய்ஸ் நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணிங்களா, அந்த ஒலி வந்துச்சுல, அந்த ஒலி வந்த உடனே ரிசீவ் 1 லைஃப்னு இருந்துச்சுல, அந்த ரிசீவ் 1 லைஃப் கொடுத்த உடனே அந்த ஹார்ட் 3 ஹார்ட்டில் ஒரு ஹார்ட் போனதும் இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு புதுசாக வந்து ஒரு பவர் வந்து அன்லாக் ஆகிருக்கு. அந்த ஜம்ப் பட்டனுக்கு மேலே இருக்குது பாருங்கள், அந்த ப்ளூ கலர் பட்டனுக்கு மேலே இருக்குது எல்லோ கலரில். அது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இல்லை, நம்ம ரிசீவ் 1 லைஃப்னு கொடுத்ததுக்கப்புறமா தான் வந்துச்சு. சரி, இங்கேருந்து எப்படி போகிறது? இதோ இங்கே ஒரு வழி மாதிரி இருக்குது, படிக்கட்டு மாதிரி. இதோ இங்கே போவோம். என்ன உடச்சி வச்சுருக்கான். இப்போ இங்கேருந்து எப்படி போகிறது? பேசாமல் அந்த க்ரீன் கலர் பட்டன் கொடுத்து போயிடுவோமா? க்ரீன் கலர் பட்டன் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கான பட்டன், பேசாமல் கொடுத்து போயிடுவோமா? இல்லை ஜம்ப் பண்ணுவோம். ஐயோ, நம்ம ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் நான் சொன்னபடி வந்துட்டு அந்த ஜம்ப் பட்டன் ஒர்க் ஆகாமல் கீழே வந்துட்டு, அதனால தான் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு லைஃப் போச்சு. பட் ஆனால் பரவாயில்ல, மறுபடியும் ஜம்ப் பட்டனை வந்துட்டு எப்படியும் வந்து ஒர்க் பண்ண வச்சு வந்தாச்சு. போடு போடு போடு, அடி அடி அடி, நல்லா அடி. இதோ நான் சொன்னேன்ல, அந்த க்ரீன் பட்டன் கொடுத்தோன்னே பாருங்கள் ஃபாஸ்ட்டாக நகர்றான். ஸோ நம்ம காய்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம வந்து ஒவ்வொரு எனிமியாக போட்டதில் அந்த டைமண்டும் அந்த கோல்டு காயினும் நம்மளுக்கு கிடைக்குது. இங்கே என்ன ஐயோ, கேமரா வேறு திருப்பிக்கிச்சு. இங்கே என்ன வச்சிருக்கு? ஓகே ஓகே, போ போ போ. அட்டாக் பண்ணுங்க. இது பின்னாடி வேறு ஒருத்தர் இருக்கானா. அட்டாக் போடு. நம்ம அங்கே பேசிகிட்டே இருக்கும்போது வந்துட்டு அங்கேருந்து வழி கண்டுபிடிச்சி வரலான்ற போது கேமரா திருப்பி விட்டு சொதப்பி பண்ணிச்சாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே போட்டு தள்ளியாச்சு ஆளுங்களை. உள்ளே அரைச்சிருக்காங்களா? மேலே என்ன ஒரு கோவில் மாதிரி இருக்குது, என்ன இது ஜாப்பனீஸ் கோவில் மாதிரி இருக்குது. இங்கே இதை அங்கே பார்த்தோம் தானே இதை. ஐ திங்க் இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சேவ் செக் பாயிண்ட்டுன்னு இருக்கிறதுனால ஒவ்வொரு செக் பாயிண்ட்லேயும் இருக்கும் போல் இருக்குது. செக் பாயிண்ட்டை சேவ் பண்ணிக்கிறதுக்காக லெவல் வேணும்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம், செக் பாயிண்ட்டை வந்து சேவ் பண்ணிக்கலாம். மேபி வந்துட்டு அதுக்காக தான் வந்துட்டு இது இருக்கும் போல் இருக்குது. மேபி வந்துட்டு என்னுடைய கெஸ்ஸு கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்த செக் பாயிண்ட்லேயும் இது வந்து இருக்கும். ஸோ இந்த லெவல் அப்கிரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். லெவலை வந்துட்டு அப்கிரேட் பண்ணிட்டேன். சீக்கிரம். எனக்கு ஆக்சுவலாக அந்த ஜாப்பனீஸ் கோவிலுக்குள்ளே என்ன இருக்குன்றதில்ல. ஒருவேளை நான் சொன்னபடி இவன் தேடி வந்த பொருள், இந்த கேரக்டர் தேடி வந்த பொருள் அங்கே தான் இருக்குமோ? உள்ளே யாருமே இல்லை. இது என்ன சீனு? அகெயின் சீனு. யார் இருக்கா மேலே? ஐயோ, இவ்வளோ குண்டா? ஐயோ, இவ்வளோ பெரிய ஆள் வந்து நம்மளை அடித்தா நம்ம எந்த கதிக்குங்க போகிறது? ஐயோ, என்னங்க ஈஸியான லெவல்லே இத்தனை பேர் வந்து நம்மளை போட்டு பொழக்கிறாங்க. அடடா. ஐயோ, அட்டாக் பண்ணுறான். இங்கேருந்து வெளியே ஓடிடலாம். இதுக்கு மேலே தாக்க முடியாது. அடப்பா, அவங்கள மூடிட்டாங்க. ஐயோ, அட்டாக் பண்ணுறோம். ஐயோ, ஓடு. ஐயோ, 2 அட்டாக் பண்ணுறோம். ஓடு. இங்கே எவ்வளோ குண்டாக இருக்கான்றது பார்த்தீங்களா? அவன் எகிரி குதித்த உடனே நம்மளால் அங்கே நிற்கவே முடியாமல் அந்த காற்று ஃபோர்ஸில் நம்ம கொஞ்சம் பின்னாடியே போயிட்டோம். இவன் நம்மளை வந்து அடித்தானா நம்ம எந்த கதிக்கு அங்கே போகிறது? போடு, ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ணலாம். ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ணியாச்சு. அதில் கூட அவனுக்கு கொஞ்சம் தான் ஹெல்த் போயிருக்கான். பாருங்களேன், அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஓகே, நம்மளும் வந்து ஈக்குவலாக அடிப்போம். அடி. என்னங்க இது, அவன் வந்து இப்படி பண்ணுறான் பாருங்க. சூப்பர். அவனோட ஹெல்த் குறைச்சிச்சு. ஓகே, ட்ரை பண்ணலாம். ஐயோ, போச்சு, சுத்தம் போச்சு. சரி, ஓகே, நம்ம வந்துட்டு அக்செப்ட் டெத்துன்றதை கொடுக்காம நம்ம வந்துட்டு ரிசீவ் 1 லைஃப் அப்படின்றத கொடுத்துப்போம். ஓகே, நம்ம வந்து ரிசீவ் 1 லைஃப்ன்றதை கொடுத்து அவனை வந்துட்டு முடிச்சாச்சு. ஸோ ஆக மொத்தம் வந்துட்டு 3 லைஃப்பில் 2 லைஃப் போயிடுச்சு. பேலன்ஸ் 1 லைஃப் தான் இருக்குது. கைஸ் பார்த்தீங்களா? ஏன்னா அதே கான்வர்சேஷன் தான். ஓகே, நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த குண்டன்கிட்ட சொல்கிறோம். ஓகே, என்ன இது அன்லாக் மாதிரி இருக்குது. கைஸ், அந்த கீழே பாருங்கள், அந்த லெஃப்ட் சைடில் டவுனில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த லாக் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கா? அது என்னது இது? ஓகே கைஸ், நம்ம அதை கிளிக் பண்ணி என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க வெப்பன்ஸ்லாம் பாருங்கள் கைஸ், எவ்வளோ இதுவாக இருக்குன்ட்டு. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க வெப்பன். இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 159 டைமண்ட்ஸ் கேட்குது. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு அந்த லாக் சிம்பிள் போட்டிருந்துச்சுல அதை வந்து கிளிக் பண்ணோம்.
கிளிக் பண்ண உடனே என்ன ப்ராசஸிங்னு வருது. சரி சீக்கிரமாக ப்ராசஸ் ஆகு. ஆக்சுவலாக காய்ஸ் என்ன இருக்குன்னா, நான் வந்துட்டு அதை வந்து கிளிக் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ப்ராசஸ் ஆகும், ப்ராசஸ் செய்ய முடியும்ன்ட்டு. ஆனால் வெயிட் பண்ணாத காரணத்தினால நான் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன் ப்ராசஸ் ஆகும்ன்ட்டு. அது வந்து கடைசி வரைக்கும் ப்ராசஸ் ஆகியே முடியாமல் ப்ராசஸிங்னு மட்டும் காமிச்சிச்சு. ஸோ அதனால் நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். கைஸ் என்ன கைஸ் கீழே என்னமோ பல்லி மாதிரி இருக்குது. என்னது இது? போடு, அட்டாக் பண்ணு. ஏங்க பல்லி தாங்க, பல்லி சின்னதாக இருக்கும், இதில் பெருசாக இருக்குது. கைஸ் நோட் பண்ணிங்களா? அந்த பல்லியை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி நார்மலாக இந்த ஸ்வாடு வந்துட்டு பல்லியை போட்டு தள்ளதுக்கப்புறமா ஏதோ மாதிரி ஃபயர் மாதிரி வந்துச்சு. இது என்ன புதையல் மாதிரி இருக்குது? புதையல் தான். ஓகே அந்த புதையல் தான், அந்த கோல்டு காயின் புதையல் தான். ஓகே, இப்போ இங்கேருந்து எந்த இடத்துக்கு வழி போகிறது? ஓகே, இப்போ இங்கேருந்து எப்படி போகிறது? எங்கே போகிறது? ஒரு வேளை இதுவாக இருக்குமோ? தான் வழியாக இருக்குமோ? என்னால் போக முடியலையே. ஒன்று இதுவாக தான் வழியாக இருக்கணும், அப்படி இல்லை என்னால் போக முடியாது. ஒரு வேளை நம்ம ஃபைட் பண்ணோம்ல அந்த இடமா இருக்குமோ? ஆமாங்க, கரெக்டு தான். நம்ம ஃபைட் பண்ணோம்ல அந்த இடம் தான். நம்ம வந்து அந்த குண்டனை வந்துட்டு போட்டு முடிச்சுட்டு தள்ளும்போது இந்த டோர் வந்து உடஞ்சிச்சு. அப்போ நான் சொல்லணும்னு வந்தால் கடைசியில் மறந்துட்டேன். இங்கே பாருங்களேன், அந்த டோர் உடஞ்சி அது கீழே வந்துட்டு அண்டர் கிரவுண்டு. இது என்ன புதுசாக இருக்குது இந்த இடம்? என்ன இடம் இது புதுசாக இருக்குது? ஓ, நம்ம வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறோமா? அப்படின்னா ஓகே சரி ஓகே காய்ஸ், நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம யாரெல்லாம் மீட் பண்ணுறோம், நம்ம வந்துட்டு இந்த இடத்துல என்ன டிஃப்ரெண்ட்ஸான எனிமீஸ்லாம் மீட் பண்ணுறோம், எத்தனை பேரை நம்ம போட்டு தள்ளுறோம், எத்தனை பேர் நம்மளை போட்டு தள்ளுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து இந்த கேமோடைய பார்ட் 2ல் பார்ப்போம் கைஸ். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு பார்ட் 2வையும் சேர்த்து இந்த வீடியோவில் போட முடியாத காரணத்தினால நம்ம வந்துட்டு இது பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சுப்போம். இது வந்து பார்ட் 1, அது வந்து பார்ட் 2. ஸோ வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க கைஸ். பார்ட் 2வில் மீட் பண்ணுவோம். பாய்.